பிரம்ம முகூர்த்தத்தில் காளிதேவியை வழிபட்டதால் காளிதாசன் ஞானியானார். அதிகாலை 4 மணி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்தது. அந்த நேரம் பூமி முழுக்க அமைதி வட்டியது. கோயில்கள் சங்கீதம் தொடங்க, பசுமையான காற்று உலர்ந்து குளிர்ச்சியோடு நம்மை அலங்கரித்தது. ஒரு காலத்தில் காளிதாசன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் எளிமையான வாழ்க்கையில் இருந்தாலும் அறிவும் ஞானமும் அவனிடமில்லை. வாழ்க்கை அவனை சுயமான பாதையில் இழுத்துக்கொண்டே இருந்தது. ஒருநாள் மனத்தில் ஒரு தீவிரமான மாற்றம் வேண்டும் என்று எண்ணி அவன் காடுகளில் நடந்தான். அந்த வனத்தில் பழமையான சிறிய காளி கோவில் ஒன்று இருந்தது. அவன் அந்த கோவிலுக்கு வந்தபோது வெளிச்சம் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்தது. பிரம்ம முகூர்த்தத்தில் அவன் ஓம் க்ரீம் காளிகாயை நம என்ற மந்திரத்தை நிதானமாக சொல்ல ஆரம்பித்தான். அவன் மனதின் ஆழத்திலிருந்து நம்பிக்கை மிகுந்தது. அப்போது கோவில் மேடையில் காளிதேவி தன் தெய்வீக வடிவத்தில் அருளுடன் தோன்றினாள். அவள் கண்கள் பிரகாசமாகவும் அன்புடன் அவனை நோக்கின. உன் மனம் தூய்மையாகி உன் முயற்சி நிறைவேற்றியது. இப்போது நீ ஞானியின் பாதையைச் செல்லத் தயாராக இரு என்று காளிதேவி தனது ஆசியை வழங்கினாள். தரிசனத்துக்குப் பிறகு காளிதாசனின் உள்ளம் மறுபடியும் ஒளியுடன் நிரம்பியது. அவன் படித்து ஆராய்ந்து புகழ்பெற்ற ஞானியாக மாறினான். அவனது அறிவு எல்லா கோணங்களையும் தொட்டது. இக்கதை நமக்கு சொல்லியது என்னவென்றால், பிரம்ம முகூர்த்தம் போன்ற புனிதமான நேரங்களில் தியானம், ஜபம் செய்தால் தெய்வீக அருள் நமக்கு கிடைக்கும் என்பது முடிவு. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்பிக்கை வைத்து மனமார்ந்து வழிபாடு செய்தால் ஒருவன் காளிதாசன் போல ஞானியாக முடியும்.